வளைகுடா நாடுகளுடைய வேலைவாய்ப்பு அப்படின்றாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது அட்டஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். குறிப்பாக அது துபாய் அப்படின்னோடனே உடனே அட்டஸ்டேஷன் தான் ஞாபகம் வரும். அட்டஸ்டேஷன் என்ன பண்ணணும், நம்ம இந்தியாவில் பண்ணிட்டோமே, இல்லை கத்தாரில் நான் ஏற்கனவே இருந்தேன் துபாய்க்கு பண்ணணுமா, சவுதியில் நான் ஏற்கனவே இருந்தேன் துபாய்க்கு பண்ணணுமா, இல்லை துபாயில் நான் ஏற்கனவே அட்டஸ்டேஷன் பண்ணிட்டேன் கத்தாருக்கு பண்ணணுமா, இல்லை கல்ஃபுக்கு எல்லாத்துக்கும் ஒரே அட்டஸ்டேஷனா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அப்படி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்காண்டி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேவி சேக் டிராவல் ஜோன் இன்டர்நேஷனல் டூரிசம். அட்டஸ்டேஷன் அப்படின்னாலே பொதுவாக வந்து ஜிசிசிக்குன்னு ஒரு காமன் அட்டஸ்டேஷன் கிடையாது இன்னும். ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் அவங்க கொண்டு வரலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், குறிப்பாக நான் அமீரகத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து கத்தார் இல்லை ஓமன் இல்லை வந்துட்டு சவுதியில் இருக்கீங்க, இல்லை பஹ்ரைனில் இருக்கீங்க, இதுக்கெல்லாம் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு துபாய்க்கு அட்டஸ்டேஷன் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே தனித்தனி அட்டஸ்டேஷன். ஸோ நீங்கள் துபாய்க்கு வரும்போது துபாய் கண்டிப்பாக நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணி ஆகணும். ஸோ துபாய்க்கு நான் இந்தியாவில் அட்டஸ்டேஷன் பண்ணிட்டேன், யூஏயில் அட்டஸ்டேஷன் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக அட்டஸ்டேஷன் பண்ணணும். இங்கே வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர் அப்படிங்கிறத ஒரு அட்டஸ்டேஷன் நம்ம வாங்கணும். ஸோ அதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். டிராவல் ஜோன் இன்டர்நேஷனல் சார்பில் அட்டஸ்டேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய சர்டிஃபிகேட் இந்தியாவில் இருக்குது, உங்களுடைய எஜுகேஷன், மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, பெர்த் சர்டிஃபிகேட், இல்லை பவர் ஆஃப் அட்டானி, ஸோ இது எல்லாமே இந்தியாவில் இருக்குது. நான் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணி யூஏயில் உங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தரலாம். உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இந்தியாவுடைய எங்களுடைய ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 12 ஒர்க்கிங் டேஸில் 12 ஒர்க்கிங் டேஸ் இல்லை 10 to 12 ஒர்க்கிங் டேஸ், இந்த 10 to 12 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அட்டஸ்டேஷன் பண்ணி துபாயில் நீங்கள் ரிசீவ் பண்ணிடுவீங்க. அதுக்குண்டான பேமெண்ட்டை நீங்கள் துபாயிலையும் நீங்கள் போட்டுடலாம் டேரெக்டாக. சில பேர் விசிட்டில் இருப்பாங்க, என்னுடைய சர்டிஃபிகேட் இந்தியாவில் வச்சுருந்தேன், சில பேர் வேலைக்கே இங்கே இருப்பாங்க, வேறு வேலைக்கு சேஞ்ச் பண்ணுறது என்னுடைய சர்டிஃபிகேட் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கவங்களுக்கும் நம்ம டேரெக்டாக இந்தியாவில் நம்ம ஆஃபீஸில் கொடுத்தாலே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இல்லை சர்டிஃபிகேட் இங்கே இருக்குது துபாயில் இருக்குது, நான் டேரெக்டாக கொடுக்குறேன், தாராளமாக நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் நம்ம ஆஃபீஸில் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து 10 to 12 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் பண்ணிடுவோம். சரியா? ஸோ இது வந்து அமீரகத்துக்கு உள்ளது. மற்ற ஜிசிசிக்கு உள்ளது என்னென்னா, சவுதிக்கு அப்போஸ்டியல் மட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து குவைத்துக்கு அட்டஸ்டேஷன் பண்ணலாம், கத்தாருக்கு அட்டஸ்டேஷன் பண்ணலாம், ஓமனுக்கு அப்போஸ்டியல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. உங்களுடைய கிளாரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்து நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பரை 0552371 நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுடைய துபாயில் உள்ள ஆஃபீஸ் நம்பருக்கு. இல்லை நான் இந்தியாவில் இருக்கேன், இந்தியாவிலேருந்து நான் கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னீங்களாக்க 2 நம்பருக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. 9994995065 அதை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கிளியரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டா 7092294422 அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் அடித்து நம்மளுடைய ஆஃபீஸ் சம்மந்தப்படுத்திய இந்தியா ஆஃபீஸுக்கு கால் அடித்து நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் சம்மந்தப்படுத்திய டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? நன்றி.